ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டு கனகாமரம் செடி தாங்க பூ இருக்க போகலாம். போன வருஷம் தோட்டம் மாதிரியே வச்சுருந்தோம். நான் தலையில் வைக்கல. இங்கே இருக்கவங்க இந்த பூ அதுமாதிரி தலையில் வைக்க மாட்டாங்க. அதனால் சரி நாமளும் வைக்கிறேன். அப்படியே போயிடுச்சு. அதை வந்து விதை விழுந்தது தாங்க இது. இந்த விதை வந்துட்டு அதே செடி வந்ததை நான் ஒன்றும் செய்யலை. சரி, இதை வந்து பிடிக்க போகிறதுக்கு மனசு இல்லை. கனகாமரம்னா நம்ம ஊரில் நம்ம ரேருங்க, ரேட் அதிகம். சரி, நம்ம ஊருக்கு தான் தெரியும் நம்ம ஊரோட அளவு அருமை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டு சரி பாப்பாவுக்கு ஆண்டு விட்டாங்க 25. சரி, ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. பூ அறுக்குறேங்க. இங்கே வந்து எவ்வளோ பூ வந்தாலும் பூ அறுக்க மாட்டாங்க, வைக்கவும் மாட்டாங்க. ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதிகமாக இருக்கிறது ஃபேமஸாக ரோஸ் தாங்க அதிகமாக இருக்கும். நானும் வச்சுருக்கேன், நல்லா இருக்குது. இந்த பூவெலாம் அறுத்து வச்சுங்க. இனி வாங்க நம்ம கட்டி எடுத்துக்கலாம். பூ கட்டுறதுன்னு சொன்னால் நம்ம ஊரில் கட்டினா நம்ம சின்ன வயசில் நம்ம கட்டி பழகினது தான். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து புதுசாக அப்பப்போ வந்து மறந்தெல்லாம் போக மாட்டோம். நம்ம ஊர் கல்ச்சரு. நானும் மிஷின் நூல் தாங்க வச்சுருக்கேன். அதாவது காட்டன் நூல்லாம் அங்கே இல்லை. அதனால் பூ கட்டாதனால அந்த விஷயம் இல்லை. அதனால் நான் இதே 2ஆக வந்து மடக்கி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 3 பூவாக நான் வச்சு கட்டிக்கிறேங்க. 3 பூ வச்சு கட்டும்போது கொஞ்சம் செண்டு மாதிரி வரும். அதிக நீளமாக நமக்கு வேணால் முடியும் கொஞ்சமாக தான் இருக்குது. இதே போல் எல்லாமே கட்டி எடுத்துக்கிட்டேங்க. இவ்வளோ தான் பூ வந்துச்சுங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் குலுக்கி விடும்போது கொஞ்சம் நல்ல ஒரு செண்டு மாதிரி தெரியும். இப்படியே குலுக்கி வச்சாச்சு. நாங்களும் வச்சுட்டு ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சுங்க. எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட்